வணக்கம். இன்னைக்கு 1966ல ரிலீஸ் ஆன மகாகவி காளிதாஸ். அத பத்தி தாங்க நாம இன்னைக்கு பேச போறோம். இந்த படத்துடைய டைரக்டர், ப்ரொடியூசர் ஆர்.ஆர். சந்திரன், திரைக்கதை பாலசுப்ரமணியம், மியூசிக் கே.வி. மகாதேவன். இந்த படத்துல சிவாஜி கணேசன் சின்னையா மற்றும் காளிதாஸ் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. சௌகா ஜானகி இளவரசியாவும் விலாசவதியாவும் நடிச்சிருக்காங்க. ஆர். முத்துராமன் கிங் போஜனா நடிச்சிருக்காரு. எல். விஜயலட்சுமி மோகனாங்கி கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. எஸ்.வி. சஹஸ்ரநாமம் கண்டி கவியா நடிச்சிருக்காரு. ஆர்.எஸ். மனோகர் அம்பரீஷி புலவரா நடிச்சிருக்காரு. வி.கே. ராமசாமி, நாகேஷ், சி.கே. சரஸ்வதி, கே.பி. சுந்தராம்பாள், ஏ. கருணாநிதி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. கே.பி. சுந்தராம்பாள் காளி கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. சின்னையா ரொம்ப வெகுளியான கேரக்டர். அப்பா அம்மாவுக்கு தத்து பிள்ளை. அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், அம்மா ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, பூங்காவனம் சொல்லிட்டு. சின்னையாவுக்கு இந்த லட்டு சாப்பிட்றது, நல்லா சாப்பிடணுங்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ரொம்ப சின்ன கிராமத்தில் வாழ்கிற குடும்பம், எளிமையான குடும்பம். அதனால் அவரால் விருப்பப்பட்டதை உடனேல சாப்பிட முடியாது. அவங்க அம்மா கிட்ட அடிக்கடி கேட்பாரு. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால சாப்பிட முடியறதில்ல. அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். கரெக்டான நேரத்துக்கு எந்திரிக்கணும், ஆடு மேய்க்க போகணும், ரொம்ப கண்டிப்பானவராகவே இருக்காரு. அப்பப்போ அவங்கள தேடி பூங்காவனம் வந்து சின்னையாக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. சின்னையாக்கு ஆடு மேய்க்கிறது தான் தொழிலே. ஆடை மேய்க்கிறதுக்கு அழைச்சிட்டு போவார். அப்புறம் அங்கே இருக்க காளி கோவிலில் சுத்தம் பண்ணி காளி தேவியை மனசார கும்பிடுவார். லட்டு வேணும்னு வேண்டிப்பார். அப்போது அவரை பார்க்க வர சுப்பன்கிற அவருடைய ஃப்ரெண்டு தன்னுடைய தங்கைக்கு கல்யாணம், நாளைக்கு தடபுடலாக விருந்தே இருக்குது அப்படிங்கிறாரு. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சின்னையா. கண்டிப்பாக லட்டு இருக்குமா அப்படிங்கிறாரு. ஆமாம் இருக்கும், நீ காலையில் நேரமாக வந்துட்டு நம்ம 2 பேரும் நல்லா சாப்பிட்லாம் அப்படிங்கிறாரு. சின்னையாக்கு அவங்க அப்பா போட்டிருக்க மாதிரியே கரை வேட்டி கட்டிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்க அம்மா கிட்டையும் கேட்டிருக்காரு. வாங்கி தரேங்கிறாங்க, ஆனால் வாங்கி தர்றதே இல்லை. இப்போ தன்னுடைய நண்பனுடைய தங்கைக்கு கல்யாணங்கிறதுனால அப்பாவோட கரை வேட்டியை கட்டிக்கிட்டு ஜம்முன்னு அலங்காரம் பண்ணிக்கிட்டு போக ரெடி ஆயிட்டாரு. ஆனால் அவருடைய அப்பா அவரை மிரட்டி வேட்டிவே உருவுறாரு. அவங்க அம்மா தடுத்து, நீயே கழட்டி தூக்கி வீசி எரிஞ்சிடு, நீ அப்புறமா போ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா கண்டிப்பாக நீலாம் இங்கேயே கல்யாணத்துக்கு வர தேவையில்ல, போய் ஆடு மேய்க்கிற வேலையை பாருன்னு அனுப்பி விட்டுறாரு. ரொம்ப சோகமாக வருத்தப்பட்டுக்கிட்டே கல்யாணத்துக்கு போக முடியாது, விருந்து சாப்பிட முடியாதுன்னு காளி கோவிலில் வந்து நேரம் போகிறத பார்த்து பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. உச்சி பொழுது ஆயிடுச்சு, முதல் பந்தி போட்டிருப்பாங்க, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு கனவு கண்டுக்கிட்டே இருக்காரு. தன்னுடைய பக்தன் பசியில் இருக்கிறத எந்த தாயால தான் பொறுத்துக்க முடியும்? காளி தேவி வராங்க. நீ வேணா போய் விருந்தில் கலந்துக்கோ, நான் அது வரைக்கும் இந்த ஆடுங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு சின்னையா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன், பத்திரமா பார்த்துக்கோ, நான் வர வரைக்கும் இங்கே இருன்னு சொல்லிட்டு அவர் விருந்துக்கு போகிறாரு. ஒரு பக்கம் அவங்க அப்பா இருக்காரு, இன்னொரு பக்கம் அவங்க அம்மா இருக்காங்க. எப்படியோ ஒளிவ மறைவில் உட்காந்து நல்லா சாப்பிட்றாரு. கொஞ்சம் தின்பண்டங்களையும் எடுத்து கட்டிக்கிட்டு கோவிலுக்கு வர்றாரு. அங்கேயும் வந்து காளி முன்னாடியே ஒளிஞ்சு சாப்பிட்டுக்கிறாரு. அப்புறம் காளிக்கும் கொஞ்சம் பங்கு கொடுக்குறாரு. இவர் அங்கே ரொம்ப டயர்டாகி நல்லா தூங்கிடுறாரு. அதனால் காளி தேவி தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த ஆடுங்களை எல்லாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே அவங்க அப்பாவுக்கு காலை அமுக்கி விடுறது, இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாரு அவருடைய ரூபத்திலேயே. தூக்கத்திலேருந்து தெளிஞ்ச சின்னையா வீட்டுக்கு போகிறாரு. தன்னுடைய ரூபத்திலே இன்னொருத்தர் இருக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து போகிறாரு. அப்புறம் நாட்கள் கடந்து போகுது. இன்னொரு பக்கம்
கல்வியில சிறந்த ஒரு புலவருக்கு தான் தன் மகளை கட்டி கொடுக்கணும்னு ஒரு அரசன் காத்துக்கிட்டே இருக்காரு. என் பெண் கல்வியில ரொம்ப சிறந்தவள், அவளை போட்டியில ஜெயிச்சா அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு. அந்த போட்டியில பல பேர் கலந்துகிட்டு தோத்து போயிருக்காங்க. அவங்களுக்கு அவமதிப்பு பரிசா கொடுத்திருக்காங்க. அரசனுடைய அமைச்சரும் அவரை அட்வைஸ் பண்றாரு, இப்படியே கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருந்தா மகள் வளர்ந்துகிட்டே இருக்கிறா இல்லையா அப்படிங்கிறாரு. வளர்ந்தா வளரட்டும், அதனால என்ன? இந்த உலகத்துல எந்த செல்வமும் அழிஞ்சு போயிடும், ஆனா கல்வி மட்டும்தான் அழியாத செல்வம். அந்த செல்வம் இல்லாதவனுக்கு நான் என் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விரும்பல. கல்வியினுடைய முக்கியத்துவம் எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த போட்டியை நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு அரசர். தனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ தன்னுடைய தந்தை சொல்காக அவங்களும் அந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. இளவரசி கிட்ட போட்டியிட அம்பரீஷிங்கிற ஒரு புலவர் வராரு. ஆர்.எஸ். மனோகர் தான் அம்பரீஷி புலவரை நடிச்சிருக்காரு. போட்டியில கலந்துக்கிறாரு, தோத்தும் போகிறாரு. அவமதிப்பையும் பரிசா பெறாரு. அவர் கூடவே பல புலவர்களும் இந்த அவமதிப்பால பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது இந்த இளவரசிய பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கல்வியில் சிறந்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலா ஒரு அடிமுட்டால கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஏமாத்தின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதனால ஒரு அடிமுட்டால தேடி ஊரா போறாங்க. இந்த பக்கம் பூங்காவனத்தோட சேர்ந்து சின்னையா திருவிழாவுக்கு போய் சுத்திட்டு வர்றாரு. அவங்க அப்பா கண்டிக்கிறாரு, ஒரு வயசு பொண்ணோட நீ எங்கேயும் சுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்டிக்கிறாரு. கோவிலுக்கு வந்து சேர்ற அந்த புலவர்கள் எல்லாரும் மர நுனியில உக்காந்துக்கிட்டு மரத்தை வெட்டுற சின்னையாவை பார்த்து அதிர்ந்து போறாங்க. இப்படி உக்காந்து வெட்டுனீன்னா நீ கீழே விழுந்துருவ, இறங்கன்னு அவரை கத்தி கூப்பிடுறாங்க. இல்ல, நான் இப்படி நுனி கிளையில உக்காந்தாதான் நான் வெட்ட வெட்ட இந்த கிளை சீக்கிரமா முறிஞ்சு கீழே விழும் அப்படிங்கிறாரு சின்னையா. இவரை எப்படிதான் கீழே இறக்குறதுன்னு பார்த்துட்டு அங்க இருக்க ஒரு ஆட்டப்பொடின்னு அம்பரீஷி புலவர் செய்கை காட்ட ஒரு புலவர் போய் அதை தூக்குறாரு. ஐயோ, ஆட்டனை தூக்குறியான்ட்டு கீழே இறங்கி வராரு. அப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்றாங்க, இது பாரு, எங்க கூட நீ 4 நாளுக்கு நகரத்துக்கு வரணும், நாங்க சொல்ற மாதிரி நீ செய்யணும், அப்படி செஞ்சீன்னா உனக்கு நிறைய பணம் தரோம், நல்ல சாப்பாடு கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. நீ லட்டு தருவியா அப்படிங்கிறாரு. ஆமா, எல்லாமே தரோம் அப்படிங்கிறாங்க. ஆனா நான் ஆடை பார்த்துக்கணும், காளி தேவி பார்த்துக்கணும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு எல்லாமே சொல்றாரு. அதெல்லாம் தானாவே நடக்கும் அப்படின்னு புலவர்கள் சொல்ல, காளி தேவி கிட்ட நான் இப்படி 4 நாள் ஊருக்கு போறேன், நீ பத்திரமா இரு, உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னா வருத்தப்படுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கிளம்புறாரு. இங்க நகரத்துக்கு வந்த அவரை நல்லா குரூமிங் பண்றாங்க. அவரை நல்லா அலங்காரம் பண்ணணும் இல்லையா? புலவரை இவரை அங்க இளவரசி கிட்ட கொண்டு போய் நிறுத்தணும். அதனால அவருக்கு ஆடை அலங்காரம் எல்லாமே பண்றாங்க. ஆனா அவருடைய பேச்சை இவங்க எல்லாராலையும் மாத்த முடியல. நீ பேசக்கூடாது, அதனால நீ மௌனமாவே இருக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்லி கொடுக்குறாங்க. நான் மௌனமா இருந்தேன்னா சாப்பாடு எனக்கு பசிக்குது அப்படின்னு நான் சாப்பாட்டுக்கு எப்படி நான் உங்களை கேட்பேன் அப்படின்னு கண்ணால ஜாட காட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் இளவரசியை பார்க்கும்போதும் முப்பேரும் பெற்று வாழ்க அப்படின்னு சொல்லி நீ வாழ்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் சொல்ல வராது, ஆனா நீங்களே எல்லாரும் சமாளிச்சுக்கோங்கன்னு எப்படியோ ஒரு சொல்றாரு. இளவரசியை மீட் பண்றாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில நம்மளுடைய வித்யா பூபதி புலவர் ஜெயிக்கிறாரு. அரசனும் மகிழ்றாரு. தன்னுடைய இளவரசிய வித்யா பூபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மற்ற புலவர்கள் எல்லாரும் இவர் அடிமுட்டாளங்கிற விஷயம் வெளியே வந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருடைய உயிருக்கும் ஆபத்தாயிடும்னு எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. முதலிரவு அறையில இளவரசியும் வித்யா பூபதியும் சந்திச்சுக்கிறாங்க. வித்யா பூபதி வெகுளித்தனமா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. இதை கேட்டு அதிர்ந்து போறாங்க இளவரசி. அடடா, கல்வியில் சிறந்த ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்போ ஒரு அடி முட்டால கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சே,
நான் எத்தனையோ புலவர்களுக்கு அவமதிப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன். அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறம் என்னதான் இருந்தாலும் நீங்க தான் என்னுடைய கணவர். உங்களை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இளவரசி சொல்றாங்க. அப்புறம் வாங்க நம்ம காளி கோவிலுக்கு போய் அவங்கள தரிசனம் பண்ணலான்னு காளி கோவிலுக்கு வித்யா பூபதி அழைச்சிட்டு போறாங்க. காளி தேவி கிட்ட இளவரசி ரொம்பவே கொந்தளிச்சு பேசுறாங்க. உனக்காக எத்தனை பூஜை பண்ண, எவ்வளவு சாமி கும்பிட்ட, எனக்கு இப்பேற்பட்ட அடிமுட்டால கணவனா வந்து அமைச்சு கொடுத்துருக்க, எனக்கு ஏத்த கணவனா இவரை மாத்தி கொடு அப்படின்னு சொல்லி மன்றாடி வேண்டிக்கிறாங்க. இளவரசியோட வேண்டுதல் எல்லாத்தையும் கேட்ட வித்யா பூபதி, அதாவது சின்னையாவும் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதான் இவங்க இவ்வளவு சொல்றாங்கல்ல, நீ எனக்கு வந்து கல்வியை கொடுக்க மாட்டியா, அறிவை கொடுக்க மாட்டியா அப்படின்னா அவரும் தலையை முட்டிக்கிறாரு. காளி தேவி அவருக்கு அருள் புரியுறாங்க. காளிதாசா மாறுறாரு. இன்றிலிருந்து நீதான் மகாகவி காளிதாசன்னு அவரை சின்னையாவை அருள் புரியுறாங்க காளி தேவி. இவருடைய கோலத்தை பார்த்து இளவரசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா மகாகவி காளிதாஸ் தாயேன்னு தன் மனைவியை அழைக்கிறாரு. இன்று முதல் நீங்க தான் என்னுடைய தாய், என எனக்கு மறுபிறவியை கொடுத்துருக்கீங்க. தாய் கொடுத்த இந்த கல்வி செல்வத்தை கவித்துவத்தை வச்சு நான் இந்த ஊர் உலகம் ஃபுல்லா பரப்ப போறேன் அப்படின்னு அவரு தன் தாயை வணங்கிட்டு வெளியே போறாரு. இதுல ரொம்ப உடஞ்சு போறாங்க இளவரசி. காளி தேவி கிட்ட வேண்டிக்கிறாங்க, என்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கன்னு பாக்குறியா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அப்ப காளி தேவி இவங்களுக்கு வேற ரூபத்துல வந்து தரிசனம் கொடுக்குறாங்க. அப்புறம் குங்குமம் இட்டு விடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுது. இன்று முதல் நீ விலாசவதியா போஜ நகரத்துல இரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. போஜ மன்னருடைய நகரத்துக்கு போறாங்க விலாசவதி. நம்முடைய மகாகவி காளிதாஸ் ஒவ்வொரு ஊருக்கா போய் ஒவ்வொரு மன்னர்களையும் சந்திச்சு தன்னுடைய கவி புலமைய வெளிப்படுத்தி பல பரிசுகள் பெற்றுக்கிட்டு வர்றார். என்னதான் மகாகவி ஆனாலும் தன்னுடைய தாய் தந்தைய மறக்க முடியுமா? தாய் தந்தையும் வந்து சந்திக்க வராரு. அவரை பார்த்து பூரிச்சு போறாங்க. ஆனா தாய் படுத்த படுக்கையா வாத நோயில பாதிக்கப்பட்டு இருக்காங்க. காளியால் ஆசிர்வதிக்கப்பட்டவராச்சு. அவர் பாட தன்னுடைய தாய்க்கும் வாத நோய் குணமாகி எழுந்து நிக்கிறாங்க. ஆற தழுவிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. நான் இந்த கவி திறமைய வெளிப்படுத்த நான் போயே ஆகணும்ட்டு அவங்க கிட்ட விடை பெற்றுட்டு வெளியே போறாரு. போஜ மன்னனுடைய நாட்டுக்கு வராங்க. அங்க கோவில்ல விலாசவதியை பார்த்ததும் இவர் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெண்ணை பார்த்து இப்படி பாட்டு பாடுறேன்னு சொல்லி எல்லாருமே திட்ட வராங்க. இந்த கவியில குற்றம் இருக்கு அப்படின்னு போஜ மன்னரும் அப்புறம் அவர் கூட இருந்த கண்டி கவியும் அவர்கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி இல்ல, நீ நிலவை பத்தி பாடியிருக்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு பௌர்ணமி தான் நிலவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பாருங்க அப்படிங்கிறாரு மகாகவி காளிதாஸ். நான் சொன்னது பொய்யா இருந்தா எனக்கு நீங்க தண்டனை கொடுக்கலாம், இல்லைன்னா நான் கொடுக்குற தண்டனையை நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி காளியோட அருளால அன்னைக்கு பௌர்ணமி நிலவு வானத்துல தெரியுது. எல்லாருமே மெய் சிலிர்த்து போறாங்க. அப்புறம் போஜ மன்னரும் மகாகவி காளிதாசும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. என்னையில இருந்து நீ என்னுடைய இதய சிறையில கட்டுப்பட்டு இருக்கணும்னு மகாகவி காளிதாஸ் போஜ மன்னனுக்கு உத்தரவிடுறார். இவ்வளோ இனிமையான தண்டனை எனக்கு கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு அவங்கள ஆற தெளிவிக்கிறாங்க. அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. எல் விஜயலட்சுமி மோகன் அங்கே நடிச்சிருக்காங்க. அவங்க நடன பேரொளி. அவங்களுடைய நடனம் ரொம்ப அருமையா இருக்கும். விலாசவதி மகாகவி காளிதாஸோட பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேருமே போஜ மன்னர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாகேஷ் ஓவியரா இருக்காரு.
விலாசவதி வீணை மீட்டிக்கிட்ட மகாகவி காளிதாஸோட பாடல்களை பாடிட்டு இருக்காங்க. அதை கேட்டு மெய்மருந்து மகாகவி காளிதாஸ் விலாசவதியை சந்திக்க போறாரு. 2 பேருக்கும் நெருக்கம் உண்டாகுது. 2 பேரும் காதலிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல விலாசவதி, மோகனாங்கி அரசர்கள் முன்னிலையில பாடல்கள், மகாகவி காளிதாஸ் பாடல்கள் பாடி நடனம் ஆடுறாங்க. மோகனாங்கியோட நடனத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மோகனாங்கிய பாராட்ட அவருடைய இல்லத்துக்கே போறாங்க, பாராட்டுறாரு. அதுக்கு பரிசா தன்னுடைய மோதிரத்தையும் கொடுக்குறாரு. ஆனா மோகனாங்கி நெருங்கி பழக முயற்சி பண்றாங்க. அதை அவாய்ட் பண்றாரு மகாகவி காளிதாஸ். போஜ மன்னரும் இளவரசியும் போஜ மன்னரும் அரசியும் மகாகவி காளிதாஸ், விலாசவதி இவங்க எல்லாருமே பகடக்காய் விளையாண்டுட்டு இருக்காங்க. கேஷுவலா அவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போது ஓவியர் வந்து அரசியோட படத்தை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அரசர் இதுல ஒரு கரும்புள்ளி இருக்கு, இது எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. காளிதாஸ் சாமுத்திரிகா லட்சணம் படி அவங்களுக்கு அந்த இடத்துல மச்சம் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட மோகனாங்கி ரொம்ப கோபப்படுறாங்க. இதை வச்சு ஒரு கேம் விளையாடணும்னு முயற்சி பண்றாங்க. அதனால நாகேஷ் கிட்ட சொல்லி இந்த விஷயத்த ஊர் ஃபுல்லா பரப்புறாங்க. அதாவது ஓவியர்கிட்ட அரசிக்கும் காளிதாஸ்க்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு. இந்த நஞ்ச விலாசவதிக்கிட்டையும் விதைக்கிறாங்க மோகனாங்கி. அவர் என்கிட்டயும் நெருங்கிதான் பழகுறாரு, அரசிக்கிட்டையும் நெருங்கிதான் பழகுறாரு. அவங்க அவங்க உடம்புல எந்த இடத்துல மச்சம் இருக்குன்னு காளிதாஸ்க்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவங்க தூண்டி தூண்டி விடுறாங்க. அதுல சந்தேக நோய் பிடிக்குது விலாசவதிக்கு. சந்தேகப்பட்டு கணவன் கிட்ட கேக்குறாங்க. காளிதாஸ் ரொம்ப கோபப்படுறாரு. இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா மன்னனுக்கு, மகாராணிக்கு எல்லாருக்குமே போகுது. ரொம்ப உடஞ்சி போய் போஜ மன்னர் இதய வலியால படுத்த படுக்கை ஆயிடுறாரு. அவரை சந்திக்க வர காளிதாஸ் அவரை பார்த்து வருத்தப்படுறாரு. நீ மரண கவி பாடணும்னு அவர் வேண்டி கேட்கிறார். நான் இதுக்கு மேல உயிரோட வாழ விரும்பலன்னு. ஆனா அவர் பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டுனால அவர் உயிர் பெற்று தெளிஞ்சிடுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில இனிமே இந்த இடத்துல நாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே வராரு மகாகவி காளிதாஸ். வந்து காளி கோவிலுக்கே வந்து தஞ்சம் புகுறாரு. இந்த சந்தேக நோயால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. காளி தேவி அவளுக்கு காளிதாஸ்க்கு துணையா இருக்கிறாங்க. காளிதாஸ் ஊரை விட்டே போயிட்டாருன்னு தெரிஞ்ச மன்னன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவள் திரும்ப ஊருக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு கவியை எழுதுறாரு. இந்த கவியை மீதி கவியை எழுதி முடிக்கிறவங்களுக்கு பாதி ராஜ்யம் தரேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த செய்தி மோகனாங்கிக்கு போகுது. இந்த கவியை எழுத முடியும்னா அது காளிதாசால மட்டும்தான் முடியும். எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிக்கணும்னு தேடி போறாங்க. ஒரு பக்கம் விலாசவதி தேடி போறாங்க, ஒரு பக்கம் மோகனாங்கி தேடி போறாங்க. மகாகவி காளிதாசன் காளி கோவிலுக்கு போறாங்க. காளி கோவில்ல மோகனாங்கி காளிதாசை பார்த்ததும் எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிச்சு, அவங்க எல்லாரும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க திரும்ப ஊருக்கே திரும்ப வரலாம் அப்படின்னு பொய் சொல்றாங்க. அதுல மகிழ்ச்சி அடைகிற காளிதாஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டு நான் கவி எழுதி தரேன்னு அந்த கவியை பூர்த்தி பண்றாரு. பூர்த்தி பண்ணி காளிக்கு நன்றி சொல்லி மண்டியிட்டு வணங்கிக்கிட்டு இருக்காரு. அதை பயன்படுத்திக்கிட்டு மோகனாங்கி அவரை வெட்டி கொள்றாங்க. இதை பார்த்த விலாசவதி அந்த இடத்துல உயிரை விட்டுறாங்க. அந்த பாதி கவியை எடுத்துக்கிட்டு போய் மன்னன் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கவியை பார்த்ததும் காளிதாஸ் எங்க, அவரை என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்குறாங்க. ஆமா, நடந்த எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். காளிதாஸோட சரித்திரத்துல இந்த மோகனாங்கியோட பெயரும் இடம்பெறும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அரசர் மோகனாங்கிய வெட்டி கொலை பண்றாரு. தன்னுடைய நண்பனை இழந்துட்டோன்னு ரொம்ப தவிப்புல காளி கோவிலுக்கு மன்னன் போறாரு. தலை துண்டா வெட்டப்பட்டு இருக்கிற தன்னுடைய நண்பனை பார்த்து கொந்தளிச்சு போறாரு. என் நண்பா,
என்னை விட்டுட்டு நீ மட்டும் போயிட்டியா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் உனக்கு 2 நாளிகை தான் உயிர் இருக்கு அப்படின்னு காளிதாஸ் சொல்ல, எனக்கு 2 நாளிகை வேண்டாம், 1 நாளிகை உனக்கு தரேன், 2 பேருமே ஒண்ணா உயிரை விடலான்னு அவங்க முடிவுக்கு வராங்க. பாட்டு பாடுறாங்க, உயிரையும் விடுறாங்க. இந்த படம் உண்மையாலுமே இந்த மகாகவி காளிதாஸ் நட்புக்கு எடுத்துக்காட்டாக தான் இருக்கு. ஒரு சந்தேகம் எப்படி பல பேரோட வாழ்க்கையில சதுராட்டம் ஆடுது அப்படிங்கிறதுக்கு மகாகவி காளிதாஸோட வரலாறு நல்ல உதாரணம். தன்னுடைய நண்பன் மேல அவருக்கு இருந்த நம்பிக்கை, அவரை பிரிஞ்சு அவர் துடிச்ச துடிப்பு, போஜ மன்னர் அதாவது முத்துராமன் நல்லாவே நடிச்சிருக்காரு. இன்னசென்ட்டா எப்படி நடிக்கணுங்கிறதும் சிவாஜி கணேசன் சாருக்கு தெரியும். அதே மாதிரி கம்பீரமா அந்த கனத்த குரல்ல பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் அவரை விட்ட ஆளே இல்லை. இந்த கேரக்டர்ல இவரை தவிர வேற யாருமே நடிக்க முடியாதுங்கிற உணர்வு கண்டிப்பா வரும். அந்த அளவுக்கு அருமையா சின்னையாவும் கேரக்டர்லயும் நடிச்சிருக்காரு, மகாகவி காளிதாஸ் கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் காளி தேவியா கேபி சுந்தராம்பாள், அவங்களுடைய குரலுக்கே நம்ம என்னைக்குமே அடிமைதான். அதுல விமர்சனமே நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் சவுகா ஜானகி, அவங்களும் ரொம்ப அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. அடுத்து இந்த படத்துடைய பாடல்கள் கேவி மகாதேவனுடைய மியூசிக்ல ரொம்ப அருமையான பாடல்கள். எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை வருஷங்கள் கேட்டாலும் திகட்டாத பாடல்கள். தேங்க்யூ.